Good morning, students. Now we are going to see about the 6th standard English, Term 1, Unit 3, Supplementary Part, Spices of India. In India, spices are the soul of food. When we think of spices, we think of tasty and healthy food. ஸ்பைஸ் இந்தியான்னு சொன்னாலே நம்மளோட சோல் என்ன அப்படின்னா ஸ்பைசஸ் தான். when they think of spices அந்த ஸ்பைசஸை திங்க் பண்ணும்போது we think tasty and healthy food. அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட் வந்து ஞாபகம் வந்துடும். ஓகே, மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் இன் அவர் ஃபுட் ஆர் ஆடட் டு பேலன்ஸ் நியூட்ரிஷன். நிறைய நம்ம ஆட் பண்ணுறோம், ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம், சரியா? அது வந்து எதுக்காகனா நம்மளோட நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. சரிவிகித உணவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக தான். அண்ட் டு கீப்ஸ் அஸ் ஹெல்தி. They add flavor and nutrients to dishes without fat and or calories. ஓகே, அப்போ நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளேவருக்காகவும் நியூட்ரியனுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் டிஷ்ஷஸில். இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஃபேட்டும் கிடையாது, கலோரிஸும் எதுவுமே கிடையாது. they just give flavor and nutrients, அவ்வளோதான். ஓகே, the spices like cumin. ஸ்பைசஸில் நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. அதில் இந்தியன் ஃபுட்டில் என்னென்ன ஸ்பைசஸ் நீங்காத இடம் பெற்றிருக்கு அப்படின்னா cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric. ஓகே, cumin அப்படின்னா சீரகம், மஸ்டர்ட் அப்படின்னா கடுகு, பெப்பர் அப்படின்னா மிளகு, cloves அப்படின்னா கிராம்பு, ஃபெனல் அப்படின்னா வெந்தயம், cinnamon அப்படின்னா பட்டை, turmeric அப்படின்னா மஞ்சள். ஓகே, the spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. Okay, when it comes to Indian food, the first thing that comes to many people's mind is probably spicy curry. அதாவது இந்திய உணவு வகைகளுக்கு வரும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் மனசில் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா ஸ்பைசி கறி அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஓகே, பீப்புள் சே கறி கம்ஸ் ஃப்ரம் த தமிழ் வேர்ட் கறி. அதாவது சில மக்கள் சொல்லுவாங்க இது தமிழ் வேர்டில் இருந்தால் இந்த கறி ஸ்பைசி கறி அப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ் கறி மீன்ஸ் சாஸ். தமிழில் ஆக்சுவலாக தமிழில் வந்து கறினா என்னென்னா சாஸ்னு அர்த்தம். ஒரு சாஸ் மீன்ஸ் வாட், ஒரு குழம்பு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு டிஷ். ஓகே, இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்ட் வித் அ ரோஸ்டட் ஆர் பவுடர்ட் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ். இது நம்ம கறி அப்படின்னா ஏதாவது ஒன்று ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்பைசஸை வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி நம்ம, அதாவது ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னா நறுமண பொருட்கள், ஹெர்ப்ஸ் அப்படின்னா நம்ம இது இயற்கையான ஹெர்ப்ஸ், இப்போ கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஹெர்ப்ஸ். அப்போது இதெல்லாம் சேர்த்து பண்ணுற ஒரு விதமான டிஷ் தான் என்ன அப்படின்னா அந்த கறி அப்படிங்கிறது. ஓகே, திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஓகே, அப்போ ஒரு டிஷ் ஒரு வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சாம்பாரே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இன்னொரு வீட்டில் இன்னொரு மாதிரி பண்ணுவாங்க. டேஸ்டஸ் வந்து வேறுபடும். ஓகே, இந்த மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ், இந்த மிக்ஸ் பண்ணுற ரேஷியோ, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். ஆனால் ஆட் பண்ணுறது எல்லாமே இந்த பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் வந்து ஆட் பண்ணுற ரேஷியோஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இட் கேன் பி மைல்டு ஆர் இட் கேன் பி ஸ்பைசஸ் ஆர் கொஞ்சம். சில இடங்களில் ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணுவாங்க, சில இடங்களில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக ஆட் பண்ணுவாங்க, சில இடங்களில் ரொம்ப அந்த நறுமணமும் அந்த டேஸ்ட்டும் சேர்ந்தது மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஒரு அமைப்பில் வந்து அதை ஆட் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், bark, seeds and bulbs are combined in many different ways to produce great variety of flavors. Okay, flowers அப்படின்னா பூன்னு சொல்கிறது, leaves இதோட இலைகள், roots வேர்கள், bark பட்டைகள், seeds விதைகள், bulbs அப்படின்னா கிழங்குகள், ஆர் கம்பைன்ட் அதாவது வேறு வழிகளில் எப்படியாவது சேர்ந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸை வந்து கொடுக்குது. ஓகே, சரியா? அது என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னா ஸ்வீட், ஷார்ப். ஸ்வீட் அப்படின்னா காரம், ஷார்ப் அப்படின்னா ஸ்வீட்னா சரி இனிப்பு, ஷார்ப் அப்படின்னா காரம், ஹாட் அப்படின்னா ரொம்ப அதிகமான காரம், சோர்னா புளிப்பு, ஸ்பைசி காரமாக, அதாவது அதுவும் ஸ்பைசியான, அரோமேட்டிக்னா நறுமணமாக இருக்கிற, டார்ட் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணுறக்கூடிய டார்ட்னா ரொம்ப
அதாவது கடுமையான காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மைல்டாக இருக்கிறது. தென் ஃப்ராக்ரண்ட்டு ஆர் பொன்ஜென்ட். when cooked with rice, meat, fish or vegetables, the spices give the dish to a special savory taste. சரியா? இந்த விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும்போது, நம்ம அது வெஜிடபிள் ஆட் பண்ணாலும் சரி, ரைஸில் ஆட் பண்ணாலும் சரி, மீட்டில் ஆட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் வந்து இருக்குது. இட் மேக்ஸ் எஸ் வாண்ட் டு ஈட் மோர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் அதிகமாக சாப்பிட்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனை வந்து நம்ம மனசில் ஏற்படுத்தும். சரியா? இந்த ஸ்பைசியோட நறுமணங்கள், அதோட டேஸ்ட் எல்லாமே நம்ம இன்னும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தூண்டக்கூடிய ஒரு பொருளாக வந்து இது இருக்கும். ஓகே, then but apart from the delicious food, the spices also bring to mind adventure. அதாவது டெலிஷியஸாக இருக்குங்கிறத தாண்டி அது வந்து நம்மளோட மூளைகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாக வந்து இது இருக்குது. மெனி ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் வாயேஜஸ் இன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி வேர் மேட் டு கான்க்யூர் த ஸ்பைஸ் ட்ரேட் அண்ட் ரேஸ் டு பிகம் இட்ஸ் மாஸ்டர். ஓகே, ஆரம்ப காலங்களில் என்னென்ன அந்த வணிகங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்பைசஸ்க்காக தான் நிறைய போட்டிகள் நடந்திருக்கு. ஓகே, ஒவ்வொரு நாட்டுக்கடையில் யார் மாஸ்டர், யார் வந்து அதிகமான ஸ்பைசஸை வாங்கிட்டு போகிறா அப்படிங்கிற போர் கூட சொல்லலாம், போட்டிகள் வந்து நடந்திருக்கு. மெனி ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் வாயேஜஸ்னால் என்ன, வணிகங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, வணிகங்கள் இன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி வேர் மேட் டு கான்க்யூர் த ஸ்பைசஸ். இப்போ கான்கியர் மீன்ஸ் வாட், அந்த போட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கான்கியர் த ஸ்பைஸ் ட்ரேட், அந்த வணிகம் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் இந்த ஸ்பைசஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான போட்டிகள் நிறைய நடந்திருக்கு. அண்ட் ரேஸ் டு பிகம் இட்ஸ் மாஸ்டர், யார் வந்து பெரிய மாஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு கூட போட்டிகள் நடந்திருக்கு. இந்த காலனைசேஷன் ஆஃப் அமெரிக்காஸ் அண்ட் ஆசியா ஹேஸ் இட்ஸ் ரூட் இன் த ஸ்பைஸ் ட்ரேட். எதுக்காக இங்கே வந்தாங்கன்னா, ஸ்பைஸ் ட்ரேடிங்காக, ஸ்பைசி இந்த நறுமண பொருட்களோட வணிகத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து அந்த வந்தாங்க. ஓகே, இன் 1492 த கொலம்பஸ் went west to find India. சரியா? வெஸ்ட்டுனா அந்த மேற்கு பக்கமாக இந்தியாவை நோக்கி தான் வந்தார். அண்ட் பெப்பரையும் இந்தியாவை நோக்கி தான் வந்தார். பட் ரேன் டு அமெரிக்கா அண்ட் சில்லி. எதுக்காக போனார் அப்படின்னா, அந்த சில்லியை பார்த்த உடனே சில்லியை வாங்கிட்டு அவங்க ஊருக்கு வந்து போயிட்டார். ஓகேவா? அதுவும் ஸ்பைசியான ஃபுட் தானே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டார். இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகே, வாஸ்கோடா காமா 6 years later went around ஆஃப்ரிக்கா டு ரீச் கோழிக்கோடு. அதே வாஸ்கோடா காமா என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கப்புறம் வாஸ்கோடா காமா இதையும் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த வாஸ்கோடா காமா நம்ம ஒரு 6 மாதம் கழித்து ஆஃப்ரிக்கா வழியாக கோழிக்கோடுக்கு வந்து வந்தார். ஓகே, கோழிக்கோட் டு ஹோம் ஆஃப் பெப்பரை வந்து கண்டுபிடிச்சார். தீஸ் வாயேஜஸ் எண்டட் வெரி ப்ராஃபிட்டபிள். இப்படி செஞ்ச வணிகங்கள் எல்லாமே ரொம்ப லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் and that Arabs and Romans had built up over the centuries. ஓகே, அதாவது நூற்றுக்கணக்கான வருஷமாக இந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. they set the stage for a new world. they said அவங்க வந்து ஒரு புதிய உலகத்தையே வந்து என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க இந்த ஸ்பைசஸை வச்சு. ஓகே, தீஸ் வாயேஜஸ் என்டர்ட் த வெரி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ரொம்ப வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடாக தான், ஒரு வணிகமாக தான் இது இருந்தது. இங்கேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் விற்று அதிகமான லாபங்களை சம்பாரிச்சாங்க. ஓகே, அப்போது அந்த ஸ்பைசஸ்ங்கிறது எல்லா நாடுகள்லேயும் ரொம்ப முக்கியமான இடமாக இருந்தது. ஓகே, ஹவு டு யூ திங்க் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஸ்பைஸ் ட்ரேட் செட் த ஸ்டேஜ் ஃபார் அ நியூ வேர்ல்டு? எப்படி வந்து திங்க் பண்ணுறீங்க? அவங்க செட் அஸ் நியூ வேர்ல்டுன்னு சொன்னாங்களே, எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பைசஸ் வேர் ஆல்வேஸ் இன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட். அதாவது ஸ்பைசஸ் இந்தியன் ட்ரேட்லேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸ்பைசஸ் வேர் ட்ரேடட் வித் மெசபடோமியா, சைனா, சுமேரியா, எஜிப்ட் அண்ட் அரேபியா. இவங்க எங்கே ட்ரேட் பண்ணாங்க, வணிகம் பண்ணாங்க அப்படின்னா, மெசபடோமியா, சைனா, சுமேரியா, எஜிப்ட், அரேபியா போன்ற நாடுகளில் வந்து வணிகங்களை பண்ணாங்க. அண்ட் வித் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அஷ்வார் பேக் as 7,000 years ago. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா, பர்ஃப்யூம்ஸையும் டெக்ஸ்டைல்ஸையும் வாங்கிட்டு வந்தாங்க. கொடுத்து பண்டமாற்று முறை சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஓகே கொடுத்து இதில் வாங்கிட்டு வந்தாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா, 7,000 yearsக்கு முன்னாடி, மச் பிஃபோர் த கிரேக் ரோமன் சிவிலைசேஷன்ஸ். அதாவது ரோமன் சிவிலைசேஷன்ஸ்க்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவும் வணிகங்கள் வச்சுருந்தாங்க. இந்தியன் எபிக்ஸ் அண்ட் இன் ரைட்டிங்ஸ் டேட்டிங் பேக் டு த ரோமன் எம்பையர்
in the first century see talk about the க்ளவுஸை பற்றி அந்த ரோமன் எம்பையர் வந்து ரொம்ப பேசியிருக்காரு. thousands of years ago the great masters of Ayurveda had listed the use of spices for cooking and in medicines. அதாவது நம்ம ஆயுர்வேதத்துலேயும் இந்த ஸ்பைசஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது வந்து எவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதிக் மாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சித்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் while these spices are readily available today. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்பைசஸ் வந்து ரெடியாக இருக்குது. there was a time when people risked their lives to get Indian spices. அப்போது முதல்ல சில காலகட்டங்களில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரிஸ்க் எடுத்தாங்க. டூரிங் த மிடில் ஏஜஸ் த பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர் வர் ஒர்த் இன் ப்ரைஸ் ஆஃப் அ ஷீப். ஓகே, அந்த மிடில் ஏஜஸ்னால் இடைக்காலங்களில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 1 பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு வெள்ளாடு ஷீப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஷீப்போட விலையே சேர்ந்தது. இப்போ இஞ்சிங்கிறது ஈஸியாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் அந்த காலங்களில் இஞ்சிங்கிறது கிடையவே இஞ்சி வந்து வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம், நிறைய பணம் வந்து கொடுக்கணும். இந்த பவுண்ட் ஆஃப் மேஸ் அப்படின்னா அந்த ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதிக்காயெல்லாம் மேலே ஒரு தோல் மாதிரி ஒட்டி இருக்கும், அதுதான் வந்து மேஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த பவுண்ட் ஆஃப் அது 1 பவுண்ட் வாங்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு த ப்ரைஸ் ஆஃப் 3 ஷீப். அதாவது அது வாங்கணும் அப்படின்னா 3 ஆடுகளோட விலையோ இல்லை ஒரு மாட்டில் பாதியோட விலையோ ஸ்பெண்ட் பண்ணால் தான் அதை நம்ம 1 பவுண்ட் வந்து நம்ம வாங்க முடியும். ஓகே, த பெப்பர் வாஸ் அ க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். பெப்பர் தான் வந்து எல்லாத்துலேயும் அந்த ஒரு மணிமகுடமான்னு சொல்லுவாங்க இல்லையா, மணிமகுடம்ங்கிறது அந்த பெப்பர் மட்டும்தான். என்ன ஸ்பைசஸ் இருந்தாலுமே அந்த பெப்பருங்கிறது ஒரு மணிமகுடம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து அதை வாங்கியிருக்கு. ஓகே, தென் வாட் ஆர் தோஸ் ஸ்பைசஸ் தட் வேர்ல்ட் wanted so badly? What are those spices that the world wanted so badly அப்படின்னு கேட்டிருக்காங்க. The cardamom, cloves, ginger, mace and nutmeg were some of the other spices that left Indian shores to flavor in the world's kitchen. ஓகே, அப்போ கடல் வழியாக இந்த காடமம், க்ளவுஸ், ஜிஞ்சர், மேஸ், நட்மேக் எல்லாமே இந்த கடல் வழியாக நம்ம நாட்டை விட்டு போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா நம்ம உலக கிச்சன் சொன்னாங்கன்னா உலக சமையலறைகளில் ஒரு ஃப்ளேவரை கொடுக்குற ஒரு விஷயமா இந்த எல்லா ஸ்பைசஸும் இருந்தது. யூஸிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி. ஓகே, அதாவது நம்மளோட இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப காலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெரியுது நல்லா. இட் மே கோ பேக் அஸ் ஃபார் அஸ் 52,000 years ago. இது வந்து 52,000 இயருக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தோ வி cannot know for sure how men came to use spices. எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியலனாலும் இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் இட் வாஸ் பை சான்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணுற ஃப்ளேவர்ஸில் அவங்க ஆட் பண்ணாங்கன்னு தெரியலனாலும் கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த ஸ்பைசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவவர் ஸ்பைசஸ் ஹாவ் played a vital role in our food. அதாவது நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் தான். ரொம்ப காலமாக இது இருந்துகிட்ருக்கு. இன் earlier centuries the spices were not easily available. ஆரம்ப காலங்களில் இந்த ஸ்பைஸு வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கவே கிடையாது. அண்ட் வேர் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமான விலையும் கூட. தட்ஸ் ஸ்பைசஸ் ட்ரேடர்ஸ் இதன் காரணத்தினால தான் அவங்க வந்து அந்த ஸ்பைசஸ் வச்சு வணிகம் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப மிக சீக்கிரத்திலே பணக்காரங்களாகிட்டாங்க. பெப்பர் அண்ட் சின்னமன் நோ லாங்கர் காஸ்ட் ஃபார் ஃபார்ச்சூன். அதாவது சின்னமனும் பெப்பரும் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. ஹவவர் while they seem to have lost their glory and value and they will never lose their place in the kitchen. ஓகே, அப்போ பெப்பரும் சின்னமனும் நம்மளோட கிச்சனில் வந்து ரொம்ப நீங்காத இடம் பிடிச்ச ஒரு பொருளாக இருந்திருக்கு. they will never lose their place in kitchen. எப்பயுமே வந்து கிச்சன்லேருந்து அது நீங்காது. எஸ்பெஷலி இந்தியன் ஃபுட்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த பட்டையும் மிளகும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணாது நடக்காது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளாக் பேப்பர் ஆல்சோ known as the black gold or most
ப்ரைஸ்டு ஸ்பைஸ் ட்ரேடட் ஃப்ரம் த கேரளா கோஸ்ட். அந்த கேரளா கடற்கரை வழியாக ரொம்ப அதிக விலை கொடுத்து விலைக்கு விற்ற அந்த பொருள் என்ன அப்படின்னா அந்த பிளாக் பேப்பர், இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான விலையில் விற்றுருக்கிறதுனால. ஓகே, அப்போது ட்ரேடிங் பண்ணும்போது அதிகமான விலையில் இவங்க கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டு போய் அடுத்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான விலை கொடுத்து விற்றுருவாங்க. ஓகே, அதனாலேயே அவங்க சீக்கிரமாக பணக்காரங்களானாங்க அந்த வணிகர்கள் எல்லாமே, அந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே. ஓகே, இந்தியன்ஸ் ஹாவ் பீன் யூஸிங் பிளாக் பேப்பர் ஃபார் அ வெரி லாங் டைம். அதாவது காரத்துக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம். காரத்துக்காக நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப நாளாக வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஃபார்மர்ஸ் பிகன் க்ரோயிங் இன் அரவுண்ட் 5000 years ago. இந்த மிளகு உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் 5000 வருடங்களாக இருந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்டட் இட் டு நார்த் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. எந்த இடத்துல எந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. த ட்ரேட் சூன் ஸ்ப்ரெட் டு க்ரீஸ். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பரவுச்சு அப்படின்னா க்ரீஸ்க்கு போச்சு, தென் ரோம் போச்சு, யூரோப் அண்ட் சைனா அண்ட் பிகம் பாப்புலர் இன் இஸ்லாமிக் எம்பையர். அப்போது ஒவ்வொரு நாடுகளாக இந்த மிளகோட ஆதிக்கம் வந்து என்னாச்சு, மிளகோட பெருமை வந்து என்ன பரவ ஆரம்பிச்சது, அந்த ட்ரேடிங் வணிகம் வந்து பரவ ஆரம்பிச்சது. ரெசிபீஸ் ஃப்ரம் ரிச் ரோமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஷோ வெரி வேல்யூ ஆஃப் ஸ்பைசஸ் இன் த ஆன்ஷியன் ரோம். அதாவது பழைய காலத்து ரோம் ஆளுங்கக்கிட்ட இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுற அந்த அந்த அளவு வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ரெசிபீஸ் ஃப்ரம் ரிச் ரோமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ரோமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் அந்த வீடுகளில் சமையலில் வந்து இது முக்கிய இடம் பிடிச்சது. த ரோமன் சென்ட் 120 ஷிப்ஸ் எ இயர். அதாவது ஒரு ரோமன்ஸ் வந்து எத்தனை கப்பல்கள் அனுப்புவாங்கன்னா 120 கப்பல்கள் அனுப்புவாங்க. எதுக்காகனா இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க, இந்த வணிகம் பண்ணுறதுக்காக. 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. சரியா, முக்கியமாக இந்த பெப்பருக்காகவே அவங்க 120 கப்பல்களை வந்து அனுப்பி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ மிளகா வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ. தென் cinnamon. Indians have been using cinnamon for long time. The Chinese wrote about it in 2700 BCE. Cinnamon not only adds great flavor to food, it also helps to preserve it. சரியா, அப்போது சின்னமன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சின்னமன் வந்து நம்மளோட சமையலில் வந்து ரொம்ப ரொம்ப காலமாக நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. சைனீஸும் அவங்க வந்து சின்னமனை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. ஓகே, சின்னமன் வந்து ஃப்ளேவர் மட்டும் கொடுக்கறதில்ல, இது வந்து ப்ரிசர்வ், அதாவது பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கிடாமல் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. பீப்புள் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்ரிஷியேட்டட் த ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் டேஸ்ட் ஆஃப் சின்னமன். அதாவது வேறு நாடுகளில் இருக்கிற மக்கள் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸும் சரி இந்த டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பெருமையாக சொல்லியிருக்காங்க. தே வாண்டட் இட் டு, அவங்களுக்கு தேவையாகவும் இருந்தது. அண்ட் ஆர் வில்லிங் டு பே குட் ப்ரைஸ் ஃபார் இட். அவங்க வந்து நல்ல விலை கொடுக்கவும் தயாராக இருந்தாங்க. இந்த ரோமன்ஸ் அண்ட் எஜிப்டியன்ஸ் பாட் சின்னமன் ஃப்ரம் இந்தியா. கிரீக் நாடுகள்லேயும் ரோமன், எகிப்தியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்னமனை வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மிடில் ஏஜஸ் இடைப்பட்ட காலங்களில் இந்த வெனிசுலா நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரூ ரிச் பை டாக்ஸிங். அதாவது இந்த வணிகம் பண்ணுறதுல டேக்ஸ் வாங்கியே பெரிய ஆளானவங்க யார் அப்படின்னா வெனீஷியன்ஸ் தான். சரியா, அவங்க கடல் பகுதி வழியாக தான் அவங்க என்ன பண்ணணும், அந்த கப்பலை வந்து செலுத்திட்டு அவங்க ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம ஊர்களெலாம் இந்த டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுறாங்க இல்லையா, வரி பணம், அதே மாதிரி தான் அவங்க கடல் வழியாக அவங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழியை செலுத்திட்டு தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த வரியை வாங்கியே பெரிய ஆள் ஆனவங்கன்னா எவ்வளோ ட்ரேடிங் நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ட்ரேடிங்னா வணிகம் நடந்திருக்கும். இன் மிடில் ஏஜஸ் த வெனீஷியன்ஸ் க்ரோ ரிச் பை taxing the cinnamon that was brought from India to Europe. இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு போகிறதுக்கான வழியில் அந்த வரி வாங்கியே பெரிய ஆளானவங்க யார் அப்படின்னா அந்த வெனீஷியன்ஸ் தான், வெனிசுலா நாட்டுக்காரவங்க தான். அண்ட் மெடிட்டேரியன். ஓகே, அப்போது அந்த வரி வாங்கியே பெரிய ஆளானாங்க அப்படின்னா அந்த சின்னமனை கொண்டு போய் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போது நம்ம நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரிய பணக்காரங்கள் ஆயிருக்காங்க இந்த ஸ்பைசஸ்னால அப்படிங்கிறத இதில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பிளான்ஸ் தட் இந்தியன்ஸ் க்ரூ வாஸ் சுகர் கேன்.
ஓகே, ஆரம்ப காலங்கள்லேருந்தே வளர்க்கக்கூடிய ஒரு பயிர் என்னென்னா சுகர் கேன், கரும்பு. இட் இஸ் வேல்யூபிள் போத் ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி அண்ட் ஃபார் இட்ஸ் கிரேட் டேஸ்ட். இது வேல்யூபிள் போத் ஃபார் ப்ரொவைடிங், இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒன்று, எனர்ஜி கொடுக்குற ஒன்று, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு விஷயமா இது இருக்குது. ஓகே, தென் ஸ்பைசஸ். இப்போ ஸ்பைசஸ் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். 3000 BCயிலிருந்து 2200 BC வரைக்கும் அரேப்ஸ் ட்ரேடட் ஸ்பைசஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் அமாங் த இயர்லி சிவிலைசேஷன்ஸ். ஓகே, அரேப்ஸ் வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து ட்ரேட் பண்ணாங்க 3000 BCயிலிருந்து 200 BC வரைக்கும். அண்ட் 200 BCயிலிருந்து 1200 BC வரைக்கும் யார் பண்ணாங்கன்னா இந்த ரோமன்ஸ் கண்ட்ரோல்டு ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. தென் 1200 to 1500 CEயிலிருந்து CE வரைக்கும் இந்த யூரோப்பியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பேசேஜஸ் டு ஈஸ்ட் in these. ஓகே, Europeans explored the passages East Indies. 1400 to 1600 CE. Wars for control of these spices trade break out. அந்த போர் நடந்ததுனால இந்த ஸ்பைசஸ் ட்ரேட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. தென் English exploration begins and 1600 to 1900 CE வரைக்கும் அமெரிக்கன்ஸ் என்டர் த ஸ்பைசஸ் ட்ரேட். அதாவது அமெரிக்கன்ஸ் வந்து அந்த ஸ்பைஸ் ட்ரேடுக்காக வந்தாங்க. ஓகே, அப்போ டுடே வி எக்ஸ்போர்ட் பெப்பர், கார்டமம், ஜிஞ்சர், சில்லி, டர்மரிக், கொரியாண்டர் அண்ட் கியூமின். அப்போ இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எந்த வணிகம் பண்ணிகிட்ருக்கோன்னா இதையெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது சில நாட்களில் முன்றைய காலங்களில் அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்பைசஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, அப்போது ஆரம்ப காலகட்டங்களில் எப்படிலாம் இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குது. அப்போ முதல்ல அவங்க வந்து தேடி வந்தாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தேடி வந்தாங்க. அப்புறம் போர் நடந்ததுனால கொஞ்சம் அந்த ட்ரேடிங் வந்து கட் ஆச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பைசஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது இந்த லெசனை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எதுக்காக நம்ம இந்தியன் ஃபுட்ஸில் வந்து அந்த ஸ்பைசஸ் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு, அப்போ இந்தியன் ஃபுட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆளானாங்க, அது என்னென்ன இந்தந்த வழிகளெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.